ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி ஒரு ஈஸியான முறையில் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸி மெத்தடு தான். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவே வராது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் லைனிங் கிளாத்தை இதே போல் எனக்கு கரபாகம் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கிறேன். மடித்து போட்டுட்டு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வந்து எப்படி மடிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம பேக் பார்ட்லேருந்து தான் அளவு வைப்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மெயின் டாட்டு தெரியுதுங்களா, இந்த மெயின் டாட்டையும் இந்த பட்டியையும் இதே போல் மடிங்க. இதே போல் இப்படி மடித்து விட்டுட்டு, ஏன்னா இந்த கழுத்துக்கு தாண்டி வரக்கூடாது, கழுத்துக்குள்ளேயே மடிக்கணும். அப்படியே இந்த மெயின் டாட்லேருந்து அப்படியே இந்த பட்டி அப்படி மடித்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து பின் போடணும், ஊக்கு போட்டு குத்தணும், அல்லது வந்து நீடில் போட்டு குத்தி தான் அளவு வைக்கணுங்கிற ஒரு தேவையில்லை. நீங்கள் புதுசாக பழகிறவங்களா இருந்தாலும் இதே போல் மடித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து எடுக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா அப்படி சமமாக மடிச்சுக்கிங்க. நல்லா சமமாக மடித்து நல்லா நீட்டாக அதே போல் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. சுருக்கம் இருந்தால் அயன் பண்ணுங்கள். சுருக்கம் இல்லாத ப்ளவுஸ்க்கு நீங்கள் அப்படியே கரெக்டாகவே அளவு வச்சுக்கலாம், அயன் பண்ண தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, அல்லது லைனிங் கிளாத்தாக இருந்தாலும், மெயின் கிளாத்தாக இருந்தாலும், உங்களுக்கு இந்த அடிப்பாட்டம் ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த லைட்டாக பிசுறுலாம் தெரியுது பாருங்கள். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/4 இன்ச் கட் பண்ணி நேராக கட் பண்ணி இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ லைனிங் ப்ளவுஸில் உங்களுக்கு இடுப்புக்கு யாராவது கரை கேட்டாங்க அப்படின்னா, ஒரு சில பட்டு சாரி ப்ளவுஸ்லாம் கரை இருக்கும். கரை இருக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 3/4 இன்ச் வச்சுக்கிங்க. இல்லை நீங்கள் அடிப்பாட்டம் மடித்து தைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சரியாக 2 இன்ச் அளவு வச்சுக்கலாம். அடிப்பாட்டம் மடித்து தைக்க 2 இன்ச் அளவு போதுமான அளவு. இப்போ அதுக்கடுத்து அப்படியே இந்த ப்ளவுஸை வைங்க. அளவு ப்ளவுஸை இந்த பேக் பார்ட் அளவை இதே போல் வைங்க. இதே போல் இப்படி வச்சுட்டு நல்லா அந்த நெக்கையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயிண்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும் பொழுது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு 1/2 இன்ச் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்குது. ப்ளவுஸ் வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ப்ளவுஸை தள்ளி வைக்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதே நீங்கள் இப்படி ப்ளவுஸ் இப்படி தள்ளி வச்சிங்கன்னு வச்சுங்க, இங்கே கழுத்து அகண்டு போயிடும், இப்படி கழுத்து வந்துடும். அப்போ அவங்க வந்து கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் போடும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா, ஷோல்டர் லூஸ் வந்துடும். அதனால் ப்ளவுஸை முறைப்படி இப்படி தான் நீங்கள் வைக்கணும். இதே போல் இப்படி வச்சுட்டு இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே 1/2 இன்ச் ஒதுங்குது. அதனால் இந்த இடத்த அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா ஆல்ரெடி வந்து டாட் பிடிக்கிறதுக்கு அந்த இடத்துல 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் இங்கே 1.5 இன்ச் மட்டும் வச்சுக்கிறேன். டாட் பிடிக்கிறதுக்கு அந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் காட்டின பாருங்கள், அங்கேயே டாட் பிடிக்கிறதுக்கு அளவு வச்சாச்சு. அடுத்து 1.5 இன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு தையலுக்கு. அடுத்து நெக் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக மேலே 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள். இதே போல் நெக்கோடைய அகலம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அந்த ரெடி அளவில் மட்டும் மார்க் பண்ணுங்கள். அப்புறமேலுக்கு தள்ளி அளவு வைக்கிறத நான் காட்டுறேன். அடுத்து ஷோல்டர் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கை ஏற்றும் பொழுது கொஞ்சம் பிசுறு பிடிச்சி அதிகமாக எக்ஸ்ட்ரா தைக்கிறதுனால 1/2 இன்ச் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் பண்ணியிருப்போம் பாருங்கள், எந்த இடத்துல தெரியுதோ நல்லா அப்படி கிளாத் அப்படி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக 1/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துருங்க. அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு ஷோல்டர் வந்து நம்ம 1/2 இன்ச் மேலே வந்து பிடிச்சு தைப்போங்கள்ல, அதுக்காக இப்போ அளவு வச்சுக்கலாம். இப்போ நான் 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் நெக்கு வந்து ரெடி அளவு மட்டும்தான் மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடி தையலுக்காக தள்ளி இந்த பக்கமாக மார்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து நெக்கு தச்சு திருப்பும் பொழுது சரியாக வந்து நமக்கு அந்த கழுத்தோடைய அகலம் கச்சிதமாக வந்துடும். இப்போ அடுத்து ஆம்கோல் சுற்றளவு இப்படி எல் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணுங்கள். ஏன்னா ஆம்கோலுக்கு நம்ம வளைவு எடுக்கணுங்களா, ஆம்கோல் இறக்கம் சுற்றளவுக்கு எல்லாமே. இப்போ எல் ஷேப்பில் மார்க் பண்ணிட்டு இந்த மேல் கோட்டோட நான் இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். அந்த கீழே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதோடு நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு பெருசாயிரும். மேல் கோட்டோட தான் மார்க் பண்ணணும். இதே போல் அளவு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல இருந்து சைடு தையலுக்காக 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிங்க. 1.5 இன்ச் அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்கள்.
இப்போ இது வந்து என்ன அளவு அப்படின்னா, எக்ஸ்ட்ரா தையலுக்கு சைடு தையலுக்காக 1.5 இன்ச் இப்போ எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. ஒரு சிலர் லூஸ் கேட்டாங்க அப்படின்னா 2, 2.25 அதுக்கு தகுந்தபடி நீங்கள் சைடில் லூஸ் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கிங்க. ஃபஸ்ட்டு கோடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த கோட்டோடு தான் மார்க் பண்ணணும். 2வது கோடு வந்து தையலுக்கான கோடு, அதில் வந்து பாக்ஸ் போடக்கூடாது. இப்போ இதே போல் பாக்ஸ் போட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுங்க. அவ்வளோதான். இப்போ நெக் வந்து நமக்கு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கை சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா வளைவு கொடுக்கணும். அது எப்படி நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்னா, மேலே ஷோல்டருக்கு விட்டதுலேருந்து நம்ம அளவெடுக்கலாம். மேலே 1/2 இன்ச் பிடிச்சு தைப்பாங்கள்ல, அந்த பிடிச்சு தைச்சதுலேருந்து இதே போல் இப்படி அளவு வச்சு பாருங்கள். எனக்கு சரியாக 5.5 இன்ச் வருது. அப்போ 5.5ல் பாதி வந்து நமக்கு 2.25 இன்ச் அளவு வரும். அப்போ 2.25 இன்ச் அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா 5 வருது. 5ல் பாதி 2.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுவோம். இந்த 1.5 இன்ச் தையலுக்கு விட்டது போக 5 வருது, அதில் பாதி 2.5. இங்கேருந்து 1.25 இன்ச் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் 1.5 இன்ச் வைப்பீங்க. எனக்கு 1.5 இன்ச் வைக்கும் பொழுது இந்த ஆம்கோல்கிட்ட கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரி இருக்குது. அதனால் நான் 1.25 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணி வளைவு கொடுத்துக்கிறேன். இப்போ வளைவு கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நான் டாட்டுக்கு விட்டுட்டேன். இங்கே 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுட்டேன். இப்போ ஆம்கோல் சுற்றளவு வளைவு எல்லாமே கொடுத்தாச்சு. பேக் பார்ட் வேலை அவ்வளோதான். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் அளவு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதே போல் நீங்கள் அளவு வச்சுக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதே போல் அப்படி கட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரு சிலருக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பொறுமையாகவே சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ அடி பாட்டம் மடிச்சடிக்கு ஒரு சிசர் கட் கொடுங்க. இந்த 1.5 இன்ச் தையலுக்கு நேராக இருக்கிறதுக்காக ஒரு சிசர் கட், அடையாளத்துக்காக ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் பார்க்கலாம் அப்படின்னா, கை எப்படி நம்ம இதே போல் நீங்கள் மடித்து போடுங்க. இதே போல் கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி தான் நான் இதுலேயும் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இப்போ ஒரு 1/4 இன்ச் வந்து ஏற்றம் இறக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் பக்கமே இதில் சைடு ரொம்ப வந்து இந்த அடிப்பாட்டை கிராஸாக இருக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் பக்கம் கரெக்ட் பண்ணி நான் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன். நேராக கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ப்ளவுஸில் இந்த ஆம்கோல் சுற்றளவோடு வச்சு பாருங்கள். கை லென்த்துலேருந்து இதே போல் இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு துணி வந்து அதிகமாக இருக்கா, லைனிங் கிளாத் கம்மியாக இருக்கான்னு பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட துணி எக்ஸ்ட்ராவே இல்லை, கரெக்டாக இருக்குது அந்த ப்ளவுஸ் அளவுக்கு. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ லைட்டாக தள்ளி மடித்து போட்டுக்குவோம். பாருங்கள் இதே போல் கொஞ்சம் நகர்த்தி இப்படி தள்ளி மடித்து போட்டுக்கிறேன். இதே போல் இப்படி மடித்து போட்டுட்டு அப்படியே அளவு ப்ளவுஸை வச்சு பார்ப்போம். சரியாக இருக்கா என்னன்னு. இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக மடிச்சுக்குவோம், கொஞ்சம் தள்ளி நகர்த்திக்கலாம். இப்போ நமக்கு போதுமான அளவு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து 1.5 இன்ச் குறைஞ்சா 1.5 இன்ச் நகர்த்திக்கிங்க, அல்லது 1 இன்ச் குறைஞ்சதுன்னா 1 இன்ச் நகர்த்தி மடிங்க. இதே போல் மடிச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் மட்டும் நம்ம சைடில் வந்து ஜாயிண்ட் ஒட்டு போட்டு தைச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம 4 பக்கமும் வந்து 2 பக்கமும் கொடுத்துட்டு இருக்கும்போது டைம் ஆகும்ல, அதனால தான். இப்போ இவங்க வந்து கை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைனிங் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இவங்க பட்டு சாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக கிளாத் வந்து கிழிச்சு தான் எடுத்திருக்காங்க. இதில் டிசைன் எதுவுமே இல்லை, கரை எதுவுமே இல்லாததுனால இவங்க கைக்கு எம்மிங் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேங்க. கைக்கு எம்மிங் பண்ணுறதுனால லைனிங் ப்ளவுஸுக்கு நான் 1.5 இன்ச் வந்து அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மடிப்போம், மறுபடியும் 1 இன்ச்சில் மடிக்கும் பொழுது எம்மிங் பண்ணுறதுக்கு நமக்கு கச்சிதமாக வந்துடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவு ப்ளவுஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அளவு ப்ளவுஸை இதே போல் அப்படி எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு மார்க் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கை சுற்றளவு நல்லா அப்படி கிளாத்தை வந்து நல்லா அப்படி நல்லா உள்ளே கொஞ்சம் நகர்த்தி இருக்கும், அதை நீங்கள் நல்லா அப்படி எடுத்து விடுங்க. கையால் எடுத்து விட்டு இந்த சுற்றளவு எங்கே முடியுதோ கை சுற்றளவுக்கு நேராக அப்படி ஒரு மார்க் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு ஜாயிண்ட் எங்கே பண்ணியிருக்காங்களோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க.
மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கையோடைய நீளம் எங்கே உயரம் முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக மேலே கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் கையோடைய உயரம் எங்கே முடியுதோ அதுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணிக்குவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் இடையில இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைடு வந்து எத்தனை இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் தையலுக்காக 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி சேவ் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தையலுக்காக விடுற 1.5 இன்ச் அளவு. இப்போ 1.5 இன்ச் தையலுக்காக விட்டாச்சுங்களா. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சைடில் எத்தனை இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ப்ளவுஸில் 3 இன்ச் சைடில் வந்து நம்ம கம்மி பண்ணுறது 3 இன்ச் போதுமான அளவு. இப்போ நம்ம கை வளைவு எடுக்கணும். இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு 2.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேங்க. 2.5 இன்ச் அளவு வச்சுட்டு அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்கள். 1 இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ஒரு 1.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இது வந்து உங்களுக்கு கை வளைவு எடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸியான முறை தான். இப்போ இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் இப்படி தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. கீழே இந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு 1/4 இன்ச் தள்ளி இப்படி கீழே இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1.5 இன்ச் முடியுதுங்களா, அதுலேருந்து இப்படி 1 இன்ச் வைங்க. இந்த இடத்துல 1 இன்ச் அளவு வைங்க. 1 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ அப்படியே வளைவு கொடுக்கலாங்களா. இந்த இடத்துல இருந்து இந்த 1.5 இன்ச்லேருந்து அப்படியே வளைச்சிட்டே வரலாம். அப்படியே 1.5 இன்ச்சில் இருந்து நான் 1/4 இன்ச் கொஞ்சம் கீழே கம்மி பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த கோட்டோடு வாங்க. அப்படியே இப்படியே வந்து அப்படியே இந்த 1 இன்ச்சோடு வந்து இப்படி சேவ் கொடுத்து வளைவு வரைஞ்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்படி நீங்கள் வரையும் பொழுது உங்களுக்கு வந்து வளைவு வந்து சூப்பராக வந்துடும். உங்களுக்கு கைக்கிட்ட சுருக்கமும் வராது. இப்போ இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் நம்ம கைக்குழி கட் பண்ணணும். அவ்வளோதான். அந்த 1 இன்ச்சோட அவ்வளோதான். இப்படி கைக்குழி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ப்ளவுஸ் கஸ்டமர் போடும் பொழுது சுருக்கங்கிறது வராது. இப்படியே வளைவு கொடுத்து அந்த 2.5 இன்ச்சில் ஒரு கோடு தெரியுது பாருங்கள், அதுக்கும் இந்த 1 இன்ச்சில் கம்மி பண்ணினதுக்கும் கைக்குழி கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் அப்படியே கை கிளாத் கட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த சைடு தையலுக்கு 1.5 இன்ச் அளவு வச்சோங்கள்ல, இதோட அப்படி கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அடி பாட்டம் அடிச்சடிக்கு ஒரு சிசர் கட் கொடுங்க. சைடு தையலுக்கு நேராக ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைக்கிட்ட மேல் பீஸ் மட்டும் 2 பீஸ் மட்டும் எடுத்து அப்படியே கைக்குழி கட் பண்ணுங்கள். அடியோட கைக்குழி கட் பண்ணக்கூடாது. மேலே மட்டும் அப்படியே தூக்குனிங்கனாவே கிளாத்தை தூக்கும் பொழுதே உங்களுக்கு வந்துடும். அப்படியே மேல் பீஸ் மட்டும் எடுத்து கைக்குழி கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நார்மல் ப்ளவுஸ் தான் வந்து கட்டிங் பண்ணுறேன். ஆல்ரெடி கிராஸ் கட்டிங் வீடியோ நான் நிறைய போட்டிருக்கேன். இருந்தாலும் நார்மல் ப்ளவுஸும் வந்து நமக்கு முக்கிய தேவை அப்படிங்கிறதுனால இப்போ நார்மல் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி நேர் பீஸில் போடலாம் பாருங்கள். இப்போ இதை வந்து கிராஸில் போடாத, இதை வந்து நேராக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கேலால் நான் அதே போல் சேவ் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணும் பொழுது நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா கரைபாகம் வந்து நம்மளை பார்த்துருக்க மாதிரி மடித்து போட்டுக்குங்க. இப்போ நம்ம பேக் பார்ட் வெட்டும் பொழுது கரைபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி மடித்தோமா, இதை ஃப்ரண்ட்டு நீங்கள் கட் பண்ணும் பொழுது கரைபாகம் நம்மளை பார்த்துருக்க மாதிரி மடித்து போட்டுக்குங்க. மடித்து போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் பக்கம் அல்லது ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு நம்ம காஜா பட்டிக்கு வி பட்டிக்கும் பிடிச்சி தப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் பக்கமே விட்டுக்குங்க. ஏன்னா 1/4 இன்ச்சுங்கிறப்ப ரொம்ப கொஞ்சமாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 1/4 இன்ச்சில் தைக்கும் பொழுது பிதுங்கிக்கும் துணி. அதனால் ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுக்குங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் சுற்றளவு பேக் பார்ட் அளவே இப்படி மார்க் பண்ணிகிட்டே வாங்க. மார்க் பண்ணிகிட்டே வந்து இதே போல் நான் மார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. எதனாலனா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிப்போம், அதனால் ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. விட்டுட்டு நம்ம பேக் பார்ட் வந்து கிராஸில் கட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணும்பொழுது இப்படி நேராக தான் கட் பண்ணணும். இதே நீங்கள் கிராஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
பேக் பார்ட் அளவே ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா, பத்தாது இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். ஏன்னா, நம்ம இந்த இடத்துல டாட் வேற பிடிக்கணும். மெயின் டாட்லாம் பிடிக்கும் பொழுது உங்களுக்கு அளவு வந்து கச்சிதமா வந்துரும். இப்ப இந்த பேக் பார்ட் கிளாத்த எடுத்துறலாம். எடுத்துட்டு, இப்ப ஸ்கேலால எல் ஷேப்ல இப்படி மார்க் பண்ணுங்க. இதே போல இப்படி மார்க் பண்ணிட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்ல நம்ம கைக்குழி கட் பண்ணணும். கைக்கிட்ட எப்படி நம்ம 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணணுமோ, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்லேயும் நம்ம 1/2 இன்ச் கைக்குழி கட் பண்ணி ஆகணும். இதே போல் நீங்கள் ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க. வரைஞ்சிட்டு, அடுத்து நெக்கு. இப்போ நம்மக்கிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்கிறதுனால, எப்படி நம்ம நெக் வந்து ஷேப் கொடுத்து வரையணும் அப்படின்னா, நம்ம மேலே ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் பிடிச்சு தைச்சிருவோம். ஷோல்டர் பிடிச்சு தைக்க 1/2 இன்ச் இதே போல் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே தான் இந்த கழுத்தோடைய முன்கழுத்து அளவை வைக்கணும். அப்படியே இந்த முன்கழுத்து அளவை வைங்க. இந்த ஷோல்டர் பிடிச்சதுலேருந்து இந்த முன்கழுத்து அளவை இதே போல் வைங்க. ஷோல்டர்லேருந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வைங்க. இப்படி அப்படியே வச்சு மார்க் பண்ணுங்கள். இதே போல் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கொஞ்சம் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கட் பண்ணும் பொழுது லைட்டாக மேலே ஏற்றி கட் பண்ணணும். இறக்கி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கோட்டோடு கட் பண்ணிட்டோம்னா ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லூஸ் வரும், கழுத்து வந்து இறங்கி போயிடும். அதனால தான். அடுத்து பார்த்திங்கன்னா கொக்கி பெட்டிக்கும் வி பெட்டிக்காகவும் ஃபஸ்ட்டு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். பட்டி தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடையில சென்டர் டாட் பிடிப்போங்கள்ல, அதுக்காகவும் ஒரு மார்க். 3 இடத்துல அதனால தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷோல்டரை சென்டர் பண்ணி மெயின் டாட் அளவு வைப்போம். இப்போ அளவு ப்ளவுஸ் இதே போல் அப்படி மடிங்க. மடித்து அப்படியே மெயின் டாட் எந்த இடத்துல முடியுதோ கிளாத்தை பிடிச்சி ரொம்ப அளவு ப்ளவுஸ் இழுக்கக்கூடாது. மீடியமாக அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக தள்ளி கீழே கொஞ்சம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து சைடும் அதே போல் தான். இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்லேருந்து பட்டி தையல் எங்கே தெரியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக கீழே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படி ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம். இதே போல் இப்படி ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க. வரைஞ்சிட்டு இப்போ நம்ம டாட் பிடிக்கிற அளவு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கேன் பாருங்கள். அதிலிருந்து தான் நம்ம அளவு வைக்கணும். டாட்டோடைய அகலம் இங்கே தெரியுது பாருங்கள். இந்த கொக்கியிலேருந்து தான் இந்த டாட்டோடைய அகலம் எங்கே முடியுதோ நம்ம அளவு வைக்கணும். நீங்கள் 1/2 இன்ச் நான் தையலுக்காக விட்டதுலேருந்து எந்த இடத்துல இந்த மெயின் டாட் பிடிச்சிருக்காங்களோ அதுக்கு நேராக நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக கேட்டிருக்கிறதுனால நான் ஒரு 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். அகலம் 3 இன்ச் அளவு வச்சு டாட்டோடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கும் சேர்த்து நான் ஒரு 3.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். தையலுக்கும் சேர்த்து 3.5 இன்ச் அளவு வச்சு இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கி பெட்டிக்கும் வி பெட்டிக்கும் இடையில வர டாட்டுக்கு நான் சரியாக பார்த்திங்கன்னா இந்த நீளம் 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 3 இன்ச் அளவு வச்சு இந்த இடத்துல 1.5 இன்ச் கேப் வரணும். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிங்க. ஆம்கோல் டாட் வந்து அளவு எடுக்கிறதுக்கும் இந்த 1.5 இன்ச் இந்த 3 டாட்டுக்குமே 1.5 இன்ச் கேப் இடைவேளை இருக்கணும். அடுத்து இந்த ஆம்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம 3 டாட் வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் அளவு பொறுத்த வரைக்கும் இந்த அளவு தாங்க. இந்த அளவுகளை நீங்கள் புரிஞ்சு கட்டிங் பண்ணாவே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ நான் நெக்கோடைய அளவு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆம்கோல் சுற்றளவு அப்படியே கைக்குழியோடு சேர்த்து கட் பண்ணிட்டு வந்துடலாம்.
கட் பண்ணிவிட்டு சைடில் ஒரு சிசர் கட் கொடுங்க. அடுத்து டாட் பிடிக்கிறதுக்காக இந்த மெயின் டாட்டுக்கிட்டலாம் சிசர் கட் கொடுத்துக்குங்க. இதே போல் சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டியோட அளவில் தான் வந்து கன்ஃபியூஷன் நிறைய பேர்த்துக்கு வரும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஐடியாவில் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை பேக் பார்ட்டுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை இதே போல் அளவு வச்சுக்கிங்க. நல்லா சமமாக அளவு வச்சுக்கிங்க. ஏற்றம் இறக்கம் இல்லாதபடி அளவு வச்சுக்கிங்க. அளவு வச்சுட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் இதே போல் இப்படி நான் கட் பண்ணிக்கிறேன். பட்டிக்கு இதே போல் எக்ஸ்ட்ரா சைடில் பீஸ் ஒதுங்குது பார்த்திங்களா லைனிங் கிளாத்தில், அதை வந்து இப்படி வச்சுக்கிங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நான் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் மடிச்சுக்கிறேன். அரை இன்ச் மடித்து நல்லா அப்படி நகத்தால் கீறி விடுங்க. இல்லை நான் ஒரு 1/2 இன்ச் பக்கம் இந்த கிளாத்தை மடித்து அப்படி நகத்தால் கீறி விட்டுக்கிறேன். இதே போல் நல்லா நகத்தால் கீறி விட்டுட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்டில் நம்ம எந்த இடத்துல மடித்து தைப்போம், இந்த இடத்துல நம்ம மடித்து தைப்போம். இதோட வந்து நம்ம மடித்து தைக்கிற இடத்த அப்படியே இந்த பட்டியோட கிளாத்தை எடுத்து இப்படி வைங்க. இதே போல் இப்படி வைங்க. இதே போல் இப்படி வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் கிளாத்தை எடுத்துருங்க. எடுத்துட்டு நான் 1/2 இன்ச் பட்டிக்காக தையலுக்கு மடிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த அளவை அப்படியே அடிப்பாட்டம் 2 இன்ச் மடிச்சடிக்க விட்டாங்களா அந்த இடத்துல வச்சு இதே போல் இப்படி வைங்க. இதே போல் இப்படி வச்சுட்டு உங்களுக்கு பட்டி வளைவு சூப்பராக வந்துடும். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது நல்லா அப்படி சமமாக வைக்கணும். நழுகக்கூடாது. துணி வந்து பேக் பார்ட்டுட்டு இந்த ஷோல்டரை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணுங்கள். அப்படி இதே போலையே அப்படியே இந்த ஃப்ரண்ட் மேலேயே இந்த வளைவு எப்படி இருக்கோ அந்த ஷேப்லேயே இப்படி மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ பட்டி கிளாத்தை எடுத்து பாருங்கள். இப்படி தான் உங்களுக்கு ஒரு ஷேப் வந்து இப்படி வரும். அடுத்து தையலுக்காக நம்ம 1/2 இன்ச் பக்கம் பிடிச்சி தைப்போங்கள்ல, அந்த தையலுக்காக மறுபடியும் இதே போல் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்லேயே அப்படியே மார்க் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான். இதே போல் அப்படி மார்க் பண்ணிட்டீங்களா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான். பட்டி வளைவு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதே போல் நீங்கள் புதுசாக இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா பட்டி வளைவு வரலைன்னா இப்படி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் மேலேயும் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கேன், கீழேயும் வந்து 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டேன். இப்போ நீங்கள் இப்படி ஃபினிஷிங்காக இருக்கும். நல்லா அப்படியே ஜாயின் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து கொக்கி பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் பிடிச்சது போக இந்த இடத்துல நல்லா கப் ஷேப் வந்து நல்லா அப்படி உட்காரும். இந்த ஜாயிண்டில் வந்து நல்லா அப்படி இந்த ஃபினிஷிங்காக உட்காரும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு சிசர் கட்டு கொடுங்க. இப்போ இங்கே 1/2 இன்ச் மடிச்சடிக்கு கீழேயும் விட்டாச்சு, மேலேயும் விட்டாச்சு. உங்களுக்கு இந்த சைடு ஏற்றம் இறக்கங்கிறது வராது. நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும் பொழுது நிறைய பேத்துக்கு சைடு ஏற்றம் இறக்கம் வருதுங்கள, பட்டி கிளாத் இதே போல் நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சைடு ஏற்றம் இறக்கம் வராது. இப்போ நம்ம இந்த லைனிங் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இவங்க இந்த பட்டு சேரைக்கு மேட்சாக தான் வாங்கி கொடுத்ததுனால இது ஓரளவுக்கு திக்னஸாக தான் இருக்குது. அப்படியே நான் பேக் பார்ட் அளவை இந்த லைனிங் கிளாத் மேலே இந்த ப்ளவுஸில் அப்படியே வந்து இந்த லைனிங் கிளாத் துணியை அப்படி எடுத்து போட்டுக்கிறேன். எடுத்து போட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் அப்படி எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிட்டால் போதும். நீங்கள் புதுசாக பழகிறவங்க அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் கூட நீங்கள் தள்ளி கட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி நல்லா ஓரளவுக்கு தைக்க தெரியுன்னா ஒரு 1/2 இன்ச் மட்டும் அப்படியே எக்ஸ்ட்ரா வச்சு விட்டுங்க. ஃபுல்லுமே டோட்டலாக அப்படி அவ்வளோதான். இப்படி ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிக்கிங்க. உங்களுக்கு இந்த கிரேப் சில்க் சாரீ அது இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் பூனம் சாரீலாம் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும் பொழுது நீடில் இருந்தால் சென்டராக நீடில் போட்டு குத்திக்கிட்டு அதுக்கு பிறகு கூட நீங்கள் கட்டிங் பண்ணலாம். எனக்கு இந்த கிளாத் வந்து அவ்வளோக்கு நழுகலை, அதனால் நான் நீடில் போடலை. நீங்கள் வந்து நழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீடில் போட்டு குத்திட்டு அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணுங்கள். இப்போ பேக் பார்ட் வேலை நமக்கு முடிஞ்சுது. அடுத்து கை கட் பண்ணிக்குவோம்.
நல்லா கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் துணி போதுமான ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கை கட் பண்ணின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின் கிளாத்தில் வந்து துணி பத்தாமல் போயிடும் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு. அதையும் வந்து கிளாத்து போதுமான அளவாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கு பிறகு நம்ம கை கட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து கிளாத்து இருக்குது. இப்போ அப்படி நான் கை கிளாத்து இதே போல் எடுத்து போட்டுக்கிறேன். எடுத்து போட்டு இதுக்கும் அப்படி தான் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். கட் பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ரண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டில் இதே போல் நான் வச்சு பார்க்குறேன். இந்த பக்கம் எனக்கு கிளாத் போதுமா என்னான்னு. இப்போ இந்த பக்கம் வந்து கொஞ்சம் எனக்கு கிளாத் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் இந்த பக்கம் மாற்றி இதே போல் கரபாகமாக இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க கிளாத் வந்து அதிகமாக இருக்குது. எந்த பக்கம் கிளாத் அதிகமாக இருக்கோ அந்த பக்கத்தை நீங்கள் கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கிங்க. இதே போல் லைனிங் கிளாத்தை மேலே வச்சு 1/2 இன்ச் வந்து தள்ளிக்கிங்க. இதே போல் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் லைனிங் ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா நெக் வந்து தச்சு திருப்புற மாதிரி இருக்கிறதுனால நான் நெக் பீஸ் வந்து இப்போ கட் பண்ணல. நீங்கள் நெக்குக்கு வந்து துணி கொடுத்து கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கிராஸில் தான் போட்டு கட் பண்ணணும். இந்த கொக்கி பட்டி வி பட்டிக்கு எப்படி கிளாத் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதையும் கொக்கி பட்டி வி பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்கோட துணி கிளாத் வந்து மீதி வருது பார்த்திங்களா, இதுலேயே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி நெக் பீஸை அப்படி 2 டபுளாக நீங்கள் மடிக்கும் பொழுது திக்காக வரும். மடித்து அகலம் 2 இன்ச் வர மாதிரி வி பட்டிக்கு கட் பண்ணிக்கிங்க. கொக்கி பட்டிக்கு அகலம் 1 இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். லைனிங் ப்ளவுஸாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அப்படியே நெக்கை வந்து அடித்து அப்படியே பிரட்டி தைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைனிங் ப்ளவுஸ் ஒரு ஈஸியான முறையில் இந்த கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு